ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம். ஓம் சாந்தி. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கின்றது. தந்தை சொல்கின்றார், இங்கோ சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் தான் இருக்கும். அதாவது ஒருவரின் மூலம் ராஜ்யம் நடக்கும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். இங்கேயோ நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. ஏனென்றால் இது பல தர்மங்களின் உலகமாக மாறிவிட்டது. ஆகையால் நிறைய பிரிவுகள் இருக்கின்றது. ஆனால் சத்யுகத்திலோ, அதாவது சொர்க்கத்திலோ ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம்தான் இருக்கும். இங்கேதான் தந்தை நமக்கு இந்த சிருஷ்டியின், அதாவது இந்த பூகோளத்தின் வரலாறை சொல்கின்றார். வேறு எந்த சத்சங்கங்களிலோ, வேறு எந்த ஒரு தர்மத்திலோ இந்த பூகோளத்தின் வரலாறை எல்லாம் கூறுவதில்லை. அங்கேயோ ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை படிக்கின்றார்கள். ஆனால் தந்தை மட்டும்தான் இந்த சிருஷ்டியின், அதாவது இந்த பூகோளத்தின் வரலாறை கூறுகின்றார். ஆதலால் நாம் இப்பொழுது புரிந்திருக்கின்றோம். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இப்பொழுது கலியுகத்தின் கடைசியாக இருக்கின்றது. திரும்பவும் சத்யுகம் வரவிருக்கின்றது. ஆகையால் நாம் இப்பொழுது இதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி.